லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 8 மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ் அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 7, 8, 9 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்த நாள் இன்றைய தினம். முதலாக பாண்டிச்சேரிக்கு வந்த நாள் ஏப்ரல் 4. இந்த நாளில் நாம் பகவானினுடைய இந்த அரும்பெரும் படைப்பை நாம் படிக்கின்றோம் என்பதே நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய அரும்பெரும் வாய்ப்பு. இந்த சாப்டர்ல மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ்ல பகவான் இந்த இக்னோரன்ஸ் என்கின்ற, அவித்யா என்கின்ற அந்த ஒரு நிலை மனித மனதில் எவ்வாறு இடம் பெற்றுள்ளது, எந்த நிலையில் இந்த அவித்யா என்கின்ற நிலை மனித மனதில் இடம் பெற்றுள்ளது, மனிதனுடைய உணர்வு நிலையை எடுத்துக்கொண்டால் அவனுடைய அந்த மேற்புறத்தில் இருக்கும் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அது இந்த அறியாமை என்கின்ற ஒரு அம்சத்தினுடைய அந்த நிலையில்தான் அறியாமை என்கின்ற இந்த இக்னோரன்ஸ் என்கின்ற அம்சம் மேலோங்கி காணப்படுகிறது. அதிலும் ஒரு மனிதனுடைய மனம் தன்னுடைய இருப்பு குறித்த, தன்னுடைய சாஸ்வதமான இருப்பு, இட்டர்னல் கான்சியஸ் பீயிங், தன்னுள் இருக்கக்கூடிய இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது தன்னுள் இருக்கக்கூடிய சாஸ்வதமான அந்த உண்மை, இட்டர்னல் கான்சியஸ் பீயிங், இவை குறித்த அந்த ஞானம் மனித மனதிற்கு இருப்பது இல்லை. மனிதனுடைய மனம் எதனால் ஆளப்படுகின்றது என்றால், ஒரு சாதாரண மனிதனுடைய மனம் அவன் தற்காலத்தை குறித்த நிகழ்வுகளில் மனித மனம் ஈடுபடுகின்றது. இந்த தற்காலத்தை குறித்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம் என்றால், அந்த சமயம் அந்த அவன் இருக்கும் இடத்தில் என்ன நடக்கின்றதோ, அந்த தருணத்தில் என்ன நடக்கின்றதோ அது குறித்து ஒரு அரைகுறையான புரிதல் தான் மனிதனுடைய மனதிற்கு அந்த பிரசன்ட் மொமெண்ட், அந்த கணத்தை பொறுத்து இருக்கின்றது. கடந்த காலம் குறித்த அந்த நினைவு என்பது மிகவும் அரைகுறையாக அவனுடைய அந்த ஞாபக சக்தி, மெமரி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் அவனுக்கு கிட்டுகின்றது. எதிர்காலம் குறித்த அந்த அறிவு என்பது சற்றும் அவனுக்கு இருப்பதில்லை. மனிதன் செய்வதெல்லாம் பார்த்தோம் என்றால் தன்னுடைய கடந்த கால அனுபவங்கள்
நிகழ்காலத்தில் நடப்பவை இவைகளை வைத்துக்கொண்டு மனிதன் தன் எதிர்காலம் குறித்த ஒரு அனுமானத்தை தான் செய்கின்றான். சோ இத்தகைய நிலையில்தான் மனிதனுடைய மனம் செயல்படுகின்றது. நாம் இங்க பேசுவது எல்லாமே மனிதனுடைய மேற்புற மனம், மேற்புறத்தில் காணக்கூடிய மனம், அப்பேரண்ட் மைண்ட். அப்படி என்றால் மனிதனுடைய மனம் இவ்வளவுதானா? வெறும் அறியாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் மனிதனுடைய மனமா? வேற எதுவுமே இதற்கு அப்பால் வேற எதுவுமே இல்லையா? இப்படித்தான் இருக்க வேண்டுமா மனிதனுடைய மனம்? இதை கடந்து செல்ல முடியாதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஒரு மனிதனுடைய இந்த மேற்புற மனம் அது மட்டும்தான் மனிதனுடைய அந்த இயல்பு என்பதை வெளிப்படுத்துகின்றது என்றால் மனிதன் இதை கடந்து செல்ல முடியாது. இவ்வாறு தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நாம் என்ன அறிய வேண்டும் என்றால் மனிதனுடைய மனதை கடந்த ஒரு அறிவு, ஒரு ஞானம் இருக்கின்றது. மனிதனுடைய மனம் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு செயல்படுகின்றது. ஆனால் காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு நாலேஜ், அதனுடைய சக்தி மனிதனுடைய மனதிற்கு பின்னால் இருக்கின்றது. மனிதனுடைய மனதைக்கு அப்பால் அதை கடந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் மனிதனுடைய புற மனம் என்பது ஒரு வெளிப்புற நிலையாகத்தான் காணப்படுகின்றது. இந்த மனிதனுடைய மேற்புறம் இருக்கும் அந்த அமைப்பு, அந்த செல்ஃப் நாலேஜ், தன்னைத்தானே குறித்து அறிந்து வைத்துள்ள அந்த நிலை, அது எப்படி இருக்கின்றது என்றால் அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது குறித்த ஏக கால ஞானம் அதற்கு இருக்கின்றது. அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால் காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் அந்த நிலையை தன்னுடைய ஒரு அங்கமாகத்தான் அது பார்க்கின்றது. தன்னுடைய அங்கத்திலிருந்து வேறான ஒரு அமைப்பாக அது பார்ப்பது இல்லை. ஆகையினால் என்ன புரிகின்றது என்றால் மனிதனுடைய அந்த மேற்புற மனதில் காணப்படும் அந்த நிலை மாத்திரம்தான் இறுதியான நிலை கிடையாது. உணர்வு நிலையின் 2 விதமான சக்திகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறது புரியுது. There are 2 powers of consciousness. அது என்ன 2 powers of consciousness அப்படின்னா, ஒன்று நாலேஜ், மற்றொன்று ignorance. வேதாந்திக் டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வித்யா அண்ட் அவித்யா. அவித்யா என்பது நம்முடைய மனம், அந்த மேற்புற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனம் அவித்யா. மனிதனுடைய மனதை கடந்த, காலத்தை கடந்த இருக்கக்கூடிய அந்த பவர் ஆஃப் நாலேஜ், பவர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ் பியாண்ட் மைண்ட். அது எதை குறிக்கின்றது என்றால் வித்யா, நாலேஜ், நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், இதையெல்லாம் குறிக்கின்றது. சோ இந்த உணர்வு நிலையினுடைய 2 சக்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மனிதனுடைய மனம் என்பது இப்படியே இருப்பது இல்லை. மனிதனுடைய மனத்திற்கு பின்னால அந்த ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. சரி, ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, கீழே லோவர் லெவல்ல மனிதனுடைய மனம் செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். இவை இரண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையா? எப்பொழுதுமே இவை இரண்டும் அது ஒரு பக்கமாகவும் இது ஒரு பக்கமாகவும் எப்பொழுதுமே பிரிந்தே இருக்க வேண்டுமா என்றால், பிரிந்தே இருக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு விமோசனம் கிடையாது. மனிதன் எப்பொழுதுமே அறியாமைக்குட்பட்ட தன்னுடைய மனதினுடைய செயல்பாடுகளில் சிக்கி இருப்பவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு பரிணாம வளர்ச்சியில் முன்னேற்றம் என்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவ்வாறு இல்லை. இவை இரண்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது. என்ன தொடர்பு இருக்கின்றது என்றால், அந்த
மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையை கடந்த அந்த பவர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ் அது எப்படி இருக்கின்றது என்றால் காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. காலத்திற்கு உட்பட்டும் செயல்படும் அந்த கீழுள்ள இயல்பை தன்னினுள்ள ஒரு அங்கமாக பார்க்கின்றது. அதே சமயம் இந்த காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் அந்த கீழ் உள்ள உணர்வு நிலை, மனிதனுடைய அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்றால் அது அறியாமைக்கு உட்பட்டு இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அது முழு அறியாமையில இல்லை. எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு பகுதி ஞானத்தை கொண்ட அமைப்பாகவும் அந்த முழு ஞானத்தினுடைய ஒரு மேற்புற செயல்பாட்டு களமாகவும் இருக்கின்றது. இந்த கீழுள்ள நிலையில் அந்த முழு ஞானம் என்பது தன்னை திரை போட்டு மறைத்து வைத்துள்ளது. அந்த திரையை விலக்கினால் அந்த முழு ஞானம் எட்டும். ஆகையினால் என்ன புரிகின்றது என்றால் அந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த நாலேஜ் என்பதும் கீழே இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸ் அவித்யா என்பதும் வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது. அவித்யா என்பது இட் இஸ் அ பார்ஷியல் நாலேஜ். அது என்ன செய்கின்றது, அந்த ஃபுல் நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ் தன்னை ஒரு திரை போட்டு மறைத்து கொண்டு கீழுள்ள நிலையில் அவித்யா என்கின்ற இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு நிலையில் காணப்படுகின்றது. அந்த திரையை விலக்கிவிட்டால் இட் will reach the full knowledge. ஸோ இவை இரண்டுமே வெவ்வேறான அம்சங்களோ எதிரெதிரான அம்சங்களோ கிடையாது. ஒரு புறம் வித்யாவும் மறுபுறம் அவித்யாவும் எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது. இது ஒரு அடிப்படை கருத்து. அதே போல அந்த மேலுள்ள அந்த உயர் உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், சூப்பர் கான்ஷியன்ட் நாலேஜ், அது கீழுள்ள நிலையிலிருந்து முற்றிலுமாக தனித்து ஒரு விடுபட்ட நிலையில் இருக்கின்றதா, தனியே இருக்கின்றதா, அலூஃபாக இருக்கின்றதா? கீழுள்ள நிலையில பார்த்தோம் என்றால் காலம், இடம், இரு நிகழ்வுகளுக்கு இடையே ஒரு தொடர்பு, இதெல்லாம் இருக்கு. அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல எல்லாமே டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ். அது அந்த கீழுள்ள நிலையுடன் முற்றிலும் தொடர்பற்ற நிலையில் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. அவ்வாறு இருந்தால் அது அங்க ஒரு வித்யா என்கின்ற அமைப்பாகவோ அல்லது நாலேஜ் என்கின்ற அமைப்பாகவோ இருக்காது. கீழுள்ள நிலையுடன் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதுவும் ஒரு வகையான இக்னோரன்ஸ், அவித்யாவில் தான் இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி அவித்யாவில் இருப்பது ஒரு குருட்டுத்தனமான ஒரு நிலையோ, அதே போல கீழுள்ள நிலையுடன் சற்றும் தொடர்பற்று அந்த மேலுள்ள உணர்வு நிலை இருக்கும் என்றால் அதுவும் ஒரு பிளைண்ட்னஸ். ஆனால் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த மேலுள்ள நிலை கீழுள்ள நிலையை தன்னுடைய ஒரு அங்கமாகத்தான் பார்க்கின்றது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், உங்களுடைய வேதாந்திக் ட்ரூத் அங்க அந்த டியூவாலிட்டி கிடையாது. பிகாஸ் ஆல் இஸ் பிரம்மன். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே உணர்வு நிலை தான். there is only one conscious existence தான். there is only one conscious existence. அதுதான் நம்மளுடைய வேதாந்திக் ட்ரூத். பிரம்மன் இஸ் ஒன். அப்படி என்றால் எப்படி இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்பது எப்படி இருவகையாக காணப்படுகின்றது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது இரண்டு இருவகை கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். நாலேஜ் இங்க பார்ஷியலாக அறியாமை என்கின்ற பெயரில் தன்னை திரை போட்டு வைத்துள்ளது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ there is no duality. ஆகையினால் என்ன உண்மையிலேயே காணப்படுகின்றது என்றால் ஒரே உணர்வு நிலைதான். ஆனால் அங்க ஒரு டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் காணப்படுகின்றது. டபுள் ஃபேஸ், இரு நிலைகள், உணர்வு நிலையில இரு நிலைகள் காணப்படுகின்றது. ஒரு நிலை எப்படி இருக்கின்றது, மனம் என்கின்ற நிலையில
தன்னுடைய உணர்வு நிலை மனம் என்கின்ற நிலையில் இருக்கின்றது. பார்ட்லி கான்ஷியன்ட் இன் அவர் மைண்ட். மற்றொரு அந்த உணர்வு நிலையினுடைய மற்றொரு நிலை எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட் டு த மைண்ட். இதுதான் உண்மை அப்படிங்க. ஒரு அந்த நாலேஜ் என்பது காலம் என்கின்ற நிலை, இடம் என்கின்ற நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் அந்த செயல்களுக்கு பின்னால் தன்னுடைய ஞானத்தை அது பின்னுக்கு வைத்து முன்னுக்கு அறியாமை என்கின்ற நிலையில் செயல்படுகின்றது. மற்றொரு நிலை காலத்தையும் இடத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. இதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால there is no duality of consciousness, but there is a two phases of consciousness. One is superconscient, another is partly conscious in mind. The partly consciousness mind, conscious in mind, அதைத்தான் நாம் அவித்யா என்று கூறுகின்றோம். சூப்பர் கான்சியன்ட் தான் நம்ம நாலேஜ் வித்யா என்று கூறுகின்றோம். ஒன்று காலத்தை கடந்து இருக்கின்றது, இன்னொன்று காலத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது. ஆனால் காலத்தை கடந்து இருப்பது காலத்திற்கு உட்பட்டு இருப்பதை தன்னுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுகின்றதை ஒழிய தன்னிலிருந்து வேறுபட்ட ஒரு அமைப்பாக கருதுவதில்லை. இந்த ஒரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த காலத்தை கடந்து இடத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த வித்யா என்கின்ற நிலையில அதனுடைய சாராம்சமாக எது காணப்படுகின்றது என்றால் அந்த ஒருமை, யூனிட்டி ஆஃப் பீயிங். யூனிட்டி ஆஃப் பீயிங் என்பதுதான் உண்மையிலேயே அது கம்ப்ளீட் நாலேஜ் என்பது. இங்கிருந்துதான் மற்ற அனைத்துமே தோன்றுகின்றன. எது அடிப்படையாக இருக்கின்றது என்றால் அந்த காலத்தை கடந்து இடத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த வித்யா என்கின்ற நிலை, அந்த நிலையில எது சாராம்சமாக காணப்படுகின்றது என்றால் யூனிட்டி ஆஃப் பீயிங். அந்த நிலையிலிருந்து, அந்த உணர்வு நிலையிலிருந்துதான் அனைத்துமே வெளிப்படுகின்றன, அனைத்துமே தோன்றுகின்றன. இந்த காலத்திற்கு உட்பட்டு நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் அதலிலிருந்துதான் வெளிப்படுகின்றன. இந்த அறியாமை என்கின்ற நிலையில இந்த உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்றால் நாம் இருக்கக்கூடிய நிலை, அதுதான் இக்னோரன்ஸ். நாம் இருக்கக்கூடிய நிலையில எல்லாமே காலத்தினுடைய தொடர்ச்சி, சக்சஷன்ஸ் ஆஃப் டைம், இதுல தான் நம்ம இருக்கிறோம். எல்லாருமே சக்சஷன்ஸ் ஆஃப் டைம்ல தான் இருக்கிறோம். நேற்றைக்கு, அதற்கு முந்தைய நாள், இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் காலை, மதியம், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை, இரவு என்று அந்த காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, சக்சஷன்ஸ் ஆஃப் டைம்ல தான் இருக்கிறோம். கணத்திற்கு கணம் நாம் வாழ்கின்றோம். we are dwelling in the moment. இந்த தருணத்தில் தான் நம்ம வாழ்கின்றோம். அதனால நம்முடைய அந்த ஞானம், அறிவு என்பது எப்படி இருக்கின்றது என்றால் இட் இஸ் டிவைடட் இன் இட்ஸ் நாலேஜ். ஏன்னா நம்ம கணத்திற்கு கணம் மாறுகின்றோம். அதனால நம்மளுடைய அந்த ஞானம், அறிவு என்பது இட் இஸ் டிவைடட். அதே போல நம்மை குறித்த அந்த புரிதல், கன்செப்ஷன் ஆஃப் செல்ஃப் பீயிங், அதுவும் எப்படி இருக்கு? அதுவும் பிரிவுபட்ட நிலையில் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் நாம் உண்மையிலேயே எல்லாமே ஒரே அம்சம்தான். ஆனால் இந்த இடம் என்கின்ற ஒரு அம்சம் அது என்ன செய்கின்றது? டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். எப்படி காலம் என்பது கணத்திற்கு கணம் தொடர்ச்சியாக மாறுபடுவதால் அது ஒரு பிரிவினையை உண்டாக்குகின்றதோ, பிகாஸ் we are dwelling in the moment. அதே போல we are also dwelling in the divisions of space. அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்றது.
ஆகையினால மனிதன் என்பவன் எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டு விஷயத்துல அவன் வந்து ஒரு சிறைப்பட்ட நிலையில் இருக்கின்றான். பகவான் என்ன கூறுகின்றார்? செல்ஃப் பிரசன்ட் இன் த மல்டிபிள் ஒர்க்கிங் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறார். என்ன காரணம்? காலம் என்பது ஒரு அமைப்பு, இடம் என்பது அமைப்பு, இது ரெண்டும் பிரிக்குது அப்படிங்கிறார். நம்மளுடைய யூனிட்டியை, அதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் பீயிங், அதையும் யூனிட்டி ஆஃப் அந்த எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அதையும் பிரிக்கின்றது அப்படிங்கிறார். மனிதன் என்பவன் எப்படி இருக்கின்றான் வந்து, நம்ம வந்து அறியாமை என்கின்ற அமைப்பிற்கு உள்ளதான் இருக்கின்றோம். கணத்தில் கணத்திற்கு கணம் வாழ்கின்றோம். அதே போல களத்திற்கு களம் மாறுகின்றோம். ஃப்ரம் ஃபீல்ட் டு ஃபீல்டு. நம்ம வாழ்வில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறோம், ஒரே இடத்துல இருப்பதில்லை. அதனால அந்த அந்த அதனாலும் ஒரு 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 பிரிவினை ஏற்படுகின்றது. ஒரு யூனிட்டி அங்க இல்லை அதுல. பிகாஸ் அங்க ஸ்பேஸும் டிவைட் பண்றது, டைமும் டிவைட் பண்ணுது. அதே போல we live from relation to relation. இந்த உறவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are related to so many things in this universe around us. அது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, அதுவும் மாறுபட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆன்மா ஸ்டம்பிள்ஸ் in the error of a fragmentary knowledge அப்படிங்கிறார். இந்த அரைகுறையான ஞானம் என்கின்ற ஒரு அமைப்புல அது தடுமாறி இருக்கின்றது மனிதனுடைய ஆன்மா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த அறியாமை என்பது முழு அறியாமையில் இல்லை. இட் இஸ் நாட் அ டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். நெஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் ஒன்லி பார்ட்லி ட்ரூ, பார்ட்லி ஃபால்ஸ். என்ன காரணம்? ஏன் பார்ட்லி ட்ரூ, பார்ட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிறாருன்னா, அந்த எசன்ஸ் ஆஃப் யூனிட்டி, அனைத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையை நாம் அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் இது பார்ட்லி ட்ரூ, பார்ட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அந்த உயர்நிலையில் இருந்து கொண்டு அந்த லிவிங் இன் ஒன்னஸ் அண்ட் இக்னோரண்ட் ஆஃப் த மல்டிபிளிசிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஒரு பிளைண்ட்னஸ் தான் அப்படிங்கிறார். எப்படி மல்டிபிளிசிட்டியில இருந்து கொண்டு அந்த யூனிட்டி குறித்த அந்த ஞானம் இல்லாமல் நாம் இருக்கின்றோமோ, எப்படி அது ஒரு பிளைண்ட்னஸோ, அதே போல அந்த யூனிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி அதில் மாத்திரம் இருந்து கொண்டு இந்த பன்முகத்தன்மை இல்லை அது குறித்த உண்மையை மறுப்பதும் அது ஒரு மேலும் ஒரு குருட்டுத்தனமான ஒரு நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இது ரெண்டையும் கடந்த அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, அது வந்து அந்த அனைத்தையும் கடந்த ஏகமாக, மாறுதலையே அடையாத அந்த ஏகமாக இருக்க பொருளிலும் தன்னை நிறுத்தி வைத்துக் கொண்டுள்ளது. அதே போல மாறுதல்களை அடையக்கூடிய பன்மையான விஷயங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதனால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டிவைன் கான்சியஸ்னஸ் வந்து வெறும் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அதில் மாத்திரம் இல்லை. இட் இஸ் நாட் ஷட் அப் இன் ஐதர் அப்படிங்கிறார். but holds the immutable one and the mutable many in one eternal, all relating, all uniting self-knowledge. எங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சென்டென்ஸ் ரொம்ப கவனிக்கணும். The divine consciousness is not shut up in either, but holds the immutable one and the mutable many in one eternal, all relating, all uniting self-knowledge.
எங்க இருக்கு அந்த ஒன் இட்டர்னல் ஆல் ரிலேட்டிங் ஆல் யுனைட்டிங் செல்ஃப் நாலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா சர்டன்லி மனிதனுடைய மனதில் இல்லை. பின் எங்க இருக்கின்றது என்றால் அந்த சூப்பர் மைண்ட்ல தான் இருக்கின்றது. இதுதான் உண்மை. ஸோ இப்போ மேற்கொண்டு பேராகிராஃப் 10க்கு போகலாம். Chapter 8, Memory, Self-Consciousness and the Ignorance. Paragraph 10. Memory in the dividing consciousness is a crutch upon which mind supports itself as it stumbles on, driven helplessly, without possibility of stay or pause in the rushing speed of time. Memory is a poverty-stricken substitute for an integral, direct, abiding consciousness of self and a direct, integral, or global perception of things. Mind can only have the direct consciousness of self in the moment of its present being. It can only have some half-direct perception of things as they are offered to it in the present moment of time and the immediate field of space unseized by the senses. Thank you. Explanation. Can I read, sir? Please. Explanation. We have seen that ignorance is the consciousness of being in the successions of time, divided in its knowledge by dwelling in the moment. Human mind dwells in the dividing consciousness. Memory is a crutch upon which mind supports itself as it stumbles on, driven helplessly, without possibility of stay or pause in the rushing speed of time. Memory is a poor substitute for an integral, direct, abiding consciousness of self and a direct, integral, or global perception of things. Mind can only have the direct consciousness of self in the moment of its present being. Mind lives from the present moment to the next moment, and it lives in the immediate field of space. Time and space limit the perception of mind. Therefore, mind can have only some half direct perception of things as they are offered to it in the present moment of time and the immediate field of space and seized by the senses. Thank you, sir. Thank you. மனிதனுக்கு என்ன காரணத்தினால இந்த இக்னோரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இக்னோரன்ஸ் என்ன காரணம்னா நமக்கு டிவைடட் கான்சியஸ்னஸ் வந்து யூனிட்டி, கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி இல்லை, வி ஹாவ் எ டிவைடட் கான்சியஸ்னஸ். அந்த காரணத்தினால தான் நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். இந்த டிவைடட் கான்சியஸ்னஸ், பிரிவுபட்ட உணர்வு நிலை எதனால் ஏற்படுகின்றது என்றால் மனிதன் என்பவன் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தான் வாழ்கின்றான். ஸோ அதுல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று சக்சஷன்ஸ் ஆஃப் டைம், காலத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால நம்ம வந்து இந்த நிமிஷம் இந்த கணத்துல நம்ம இருக்கிறோம், அப்புறம் அடுத்த கணத்துல வேற ஒரு மாதிரி இருக்கிறோம். இந்த கணத்துல வந்து நமக்கு ஒரு அறிவு கிட்டுகின்றது, ஒன்றை அறிகின்றோம். அடுத்த கணத்துல வந்து வேறொன்றை அறிகின்றோம். நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடையாது. அதனால்தான் நமக்கு வந்து மொமெண்ட் நம்ம வாழ்கின்றோம். We do not live in the eternity. We live from moment to moment. அதனால்தான் நம்மளுடைய அந்த அறிவு என்பது டிவைடடா இருக்கு. இந்த நிலையில மனிதனுக்கு எது வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது அப்படின்னா
அந்த மெமரி. அதாவது இது இல்லைன்னா, இது இல்லாத பட்சத்துல மெமரி என்பது இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு யூஸ்ஃபுல் டூலா இருக்கு. இட் இஸ் யூஸ்ஃபுல் டூல், அவ்வளவுதான். எப்படி ஒரு கால் இல்லாதவனுக்கு வந்து இந்த கிரட்ச், அது வந்து அதை பிடிச்சிட்டு நம்ம நடக்கிறானோ, அது போல நமக்கு வந்து ரியல்லா மனிதனுக்கு எது தேவை அப்படின்னா, டைரக்ட் கான்சியஸ்னஸ் தான் ஆஃப் த செல்ஃப் தான் தேவை. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல், உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் கான்சியஸ் பீயிங், அது குறித்த அந்த உணர்வு நிலை தான் தேவை. பட் நமக்கு இருப்பதில்லை அது. நமக்கு வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டிவைடட் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, நம்முடைய சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கு. இந்த நிலையில நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம காலத்தினுடைய அந்த ஒரு சுழற்சியில நடக்கும் விஷயங்கள்ல எங்கேயும் அங்கேயும் நம்ம வந்து அந்த மோதல்கள்ல சிக்குண்டு காலத்தின் சுழற்சியில நம்ம சிக்கி தவிக்கின்றோம். அந்த நிலையில ஒரு மனிதனுக்கு எது உதவி புரிகின்றது என்றால் அவனுடைய அந்த மெமரி தான். இட் இஸ் அ crutch upon which mind supports itself அப்படிங்கிறார். அது உபயோகரமாக இருக்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அது புவர் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு மெமரி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். அது மெமரி இல்லைன்னா கஷ்டம். ஞாபகம் இல்லை அப்படிங்கன்னா நேச்சுரலி அது வந்து ஒரு வியாதியாக மாறி போய் விடுகின்றது. டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு வியாதியாக மாறி போகின்றது. அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு பார்க்குறோம். அங்கேயும் ஞாபகம் இறந்த நிலையில படுறாங்க. மனிதன் தான் யார் என்பதை மறந்து விடுகின்றான். ஆனால் ரொம்ப சீரியஸ் ஸ்டேட்டா போயிடுது. இருந்தாலும் அந்த ரியல் செல்ஃப் நாலேஜ் அது வந்து மெமரி கொடுக்காது அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் அ புவர் சப்ஸ்டிடியூட் ஃபார் அன் இன்டெக்ரல் டைரக்ட் அபைடிங் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். நமக்கு இன்டெக்ரல் நாலேஜ் இல்லை. நமக்கு எப்படி இருக்கு, அந்த கணத்துல என்ன இருக்கோ அதுதான் அந்த நாலேஜ் இருக்கு. இன்டெக்ரல் டைரக்ட் அபைடிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப் அது இல்லை நமக்கு. அதே போல நமக்கு வந்து எப்படி இருக்கின்றது, கடந்த காலம் குறித்த ஒரு அரைகுறையான புரிதல், கடந்த காலம் குறித்த ஒரு அரைகுறையான பதிவு, நிகழ்காலம் குறித்த அரைகுறையான புரிதல், எதிர்காலம் குறித்த முற்றிலும் அறியாமை அப்படிங்கிறதா இருக்கிறோம் நம்ம. ஆனா எது ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னா இன்டெக்ரல் அண்ட் குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெக்ரல் எல்லா காலத்தையும் கடந்த ஒரு உணர்வு நிலை, எல்லா முக்காலத்தையும் அடக்கிய ஒரு ஞானம், அதுதான் டைரக்ட் இன்டெக்ரல். குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ்னா நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தை சுற்றிதான் நம்மளுடைய அறிவும் அமைந்து உள்ளது. நமக்கு வந்து இந்த குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் கிடையாது. அதனால்தான் மனிதன் வந்து காலமும் இடமும் அவனுடைய அறிவுக்கு ஒரு எல்லையை வகுக்கின்றன. இந்த மனிதனுடைய மனம் வந்து, அதனால மனிதனுடைய மனதிற்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம், புரிதல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் எல்லாமே வந்து ஒரு அரைகுறையாக இருக்கின்றன. ஹாஃப் டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதே போல தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம், இந்த இரண்டிலிருந்தும் அந்த மனித மனதிற்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் அந்த மனிதனுடைய மனம் ஒன்றை புரிந்து கொள்கின்றது. ஆகையினால் அந்த முழுமையான ஞானம் என்பது மனிதனுடைய மனதிற்கு இல்லை அப்படிங்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில மனிதனுடைய மெமரி அப்படிங்கிறது ஒரு போர் சப்ஸ்டிடியூட்டாக வேற வழியின்றி அதை அவன் அதனுடைய உதவியை மனிதன் நாட வேண்டி இருக்கின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். It makes up for its deficiency by memory, imagination, thought, idea, symbols of various kinds.
Its senses are devices by which it lays hold on the appearances of things in the present moment and in the immediate space. Memory, imagination, thought are devices by which it represents to itself, still less directly, the appearances of things beyond the present moment and the immediate space. The one thing which is not a device is its direct self consciousness in the present moment. Therefore, through that it can most easily lay hold on the fact of eternal being, on the reality. All the rest it is tempted, when it considers things narrowly, to look on not merely as phenomenon, but as possibly error, ignorance, illusion, because they no longer appear to it directly real. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Mind makes up for its deficiency of divided consciousness by memory. By memory, imagination, thoughts, ideas, symbols of various kinds. The senses serve as devices for mind. Through senses, it lays hold on the appearances of things in the present moment and in the immediate space. Memory, imagination, thought are devices by which it represents to itself, still less directly, the appearances of things beyond the present moment and the immediate space. These devices give the mind a slightly larger scope and some capacity to understand the past and imagine the future. However, its direct self-consciousness in the present moment is not a device, whereas the senses, memory, imagination, thought are the devices of the mind. Therefore, through its direct self-consciousness, it can most easily lay hold on the fact of eternal being, on the reality. அடுத்து வாசிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Memory brings us something of the past, and symbolism, thought, imagination help the mind to bring something of the future. But mind can have a direct self-consciousness of the present without the need of any of these devices. What is real for the mind is the present, because it has a direct contact, a direct consciousness of the present. Dr. B. Ananda Reddy, Deliberations on the Life Divine, Volume 3, page 22. Other than the direct self-consciousness, everything else is looked upon by mind in a narrower sense, possibly as error, ignorance, illusion, because they no longer appear to it directly real. Thank you, sir. Thank you. மெமரி நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ crutch அப்படிங்கறத பார்த்தோம். இட்ஸ் a poor substitute for a direct consciousness. மெமரி ஒரு poor substitute அப்படிங்கறத பார்த்தோம். மனிதனுடைய மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் லிவ்ஸ் இன் த டிவைடட் கான்சியஸ்னஸ். அதுக்கு நாலேஜ், இன்டெகிரல் நாலேஜ் கிடையாது, மனிதனுடைய மனதிற்கு கிடையாது. இது ஒரு மனதினுடைய ஒரு குறை. இந்த குறையை மனித மனம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்கின்றது? தனக்கு அளிக்கப்பட்ட சில திறமைகள் மூலம் மனித மனம் இந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்கின்றது. ஏன்னா நீங்க பார்த்தோம் என்றால், இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். எல்லாருமே இதுலதான் நம்ம லைஃப லீட் பண்றோம். இந்த சாதனங்களை, இந்த கருவிகள், இந்த உபாயங்கள், இதை வச்சுதான் நம்ம எல்லா மனிதர்களும் இருக்கிறோம். எக்ஸப்ட் ஹைலி என்லைட்டன்ட் அந்த யோகிஸ், ஞானிகளை தவிர மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இக்னோரண்ட் மைண்ட்ல தான் இருக்கிறோம்.
அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மெமரி அப்படிங்கிறது நமக்கு வந்து உபயோகரமா இருக்குன்றது. இமேஜினேஷன், கற்பனை செய்கின்றோம், சிந்திக்கின்றோம். அப்புறம் வந்து ஐடியா, சிம்பிள்ஸ் ஆஃப் ஐடியா, ஐடியா எண்ணங்கள் இருக்கின்றன. சிம்பிள்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், வெவ்வேறு சங்கீத உருவங்கள் அதெல்லாம் உருவாக்குகின்றோம். இது மூலமா தான் நம்மளுடைய மனம் செயல்படுகின்றது. தன்னுடைய அந்த குறையை போக்கிக் கொள்வதற்காக இத்தகைய ஒரு கருவிகளை மனித மனம் நாடுகின்றது. அதற்கு மேல நம்மளுடைய ஐம்புலன்கள், த சென்சஸ், அவைகளும் மனித மனதிற்கு கருவிகளாக செயல்படுகின்றன. அதன் மூலமாகத்தான் அது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சென்சஸ் அப்படிங்கிறது, இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிறத எனக்கு தெரிவிக்கக்கூடிய, அது குறித்த தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சாதனங்களாக என்னுடைய ஐம்புலன்கள் செயல்படுகின்றன இல்லையா? அதுதானே இம்மிடியட் ஸ்பேஸ், இம்மிடியட் டைம். கடந்த காலத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய மெமரி தான். எதிர்காலத்தை குறித்து என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ கடந்த நிகழ்காலத்தை குறித்து எனக்கு தகவல்களை எது தெரிவிக்கின்றது என்றால் என்னுடைய ஐம்புலன்கள். ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி, இந்த கடந்த கால நிகழ்காலம் குறித்த அந்த உணர்வை என்னுடைய ஐம்புலன்கள் தருகின்றன. அதே போல இந்த கடந்த காலம் குறித்த அந்த அறிவையும் எதிர்காலம் குறித்த ஒரு அரைகுறையான புரிதல்களையும் என்னுடைய ஞாபக சக்தி, கற்பனை, என்னுடைய எண்ணம் இவைகள் எல்லாம் தருகின்றன. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, மைண்டுக்கு வந்து மைண்டு ஏற்கனவே வந்து ஒரு அரைகுறையான சாதனம் பார்த்தோம். இக்னோரன்ஸ்ல இருக்கு, அதனுடைய கான்சியஸ்னஸ் வந்து பிரிவுபட்ட நிலையில இருக்குன்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு குறைபட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனித மனதிற்கு இவைகள்லாம் ஒரு உதவக்கூடிய ஒரு சாதனங்களாக பயன்படுகின்றன அப்படிங்கிறார். திஸ் ஆல் டிவைசஸ் அப்படிங்கிறார். மனிதனுடைய மெமரி, இமேஜினேஷன், தாட், ஐடியா, அதே போல மனிதன் உபயோகிக்கும் ஐம்புலன்கள், இதெல்லாமே டிவைசஸ். இதெல்லாம் வந்து மனதினுடைய அந்த செயல்பாட்டை சற்று விரிவாக்கம் செய்கின்றன. கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், இதை வந்து கடந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கும் எதிர்காலம் குறித்த அந்த கற்பனைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு உதவி செய்கின்றன அப்படிங்கிறார். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இஸ் ஸ்கோப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறார். ஆனா மனித மனம் தன்னுடைய ஆன்மன் குறித்த அந்த நேரடி அந்த ஞானம், தன்னுடைய ஆன்மன் குறித்த அந்த நேரடி ஞானம் இந்த கணத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய என்னுடைய ஆன்மன் குறித்த அந்த நேரடி ஞானம், இது வந்து கருவிகள் கிடையாது அப்படிங்கிறார். This gives a real knowledge அப்படிங்கிறார். Direct self-consciousness in the present moment. Direct self-consciousness in the present moment is not a device. Whereas senses, memory, imagination, thought are devices of the mind. அதனால ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் the direct self-consciousness, இதன் மூலமாக அவனால் என்ன எது குறித்த அந்த ஞானம் அவனுக்கு கிட்டுகின்றது என்றால், ஏனென்றால் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் என்பது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது குறித்த அந்த ஞானம் கிட்டுகின்றது. டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அவனுக்கு ஒரு மனிதனுக்கு எதை தருகின்றது என்றால், த ஃபேக்ட் ஆஃப் இட்டர்னல் பீயிங் ஆன் த ரியாலிட்டி, தனக்குள்ள இருக்கக்கூடிய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குறித்த அந்த ஞானத்தை தருகின்றது. மற்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப மற்றதெல்லாம் வந்து மனிதனுக்கு உபயோகிக்கக்கூடிய உபகரணங்களாக செயல்படுகின்றன, கருவிகளாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா
இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை பொதுவாக என்ன கருதப்படுகின்றது என்றால் இவை எல்லாம் உண்மை அல்ல என்கின்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது. இல்யூஷனிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி மனித மனதிற்கு இந்த டிவைசஸ்னா ஐம்புலன்கள், அதே போல இந்த மெமரி, தாட், இமேஜினேஷன், ஐடியா, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் they are all illusory அப்படிங்கிறாங்க. எது உண்மையான the knowledge of the self அது ஒன்றுதான் ரியல், மற்றதெல்லாம் அன்ரியல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இல்லூஷனிஸ்ட் அப்படி சொல்றாங்க. அடுத்தது போகலாம். So the illusionist considers them. The only thing he holds to be truly real is that eternal self which lies behind the mind's direct present self-consciousness. Or else, like the Buddhists, one comes to regard even that eternal self as an illusion, a representation, a subjective image, a mere imagination or false sensation and false idea of being. Mind becomes to its own view a fantastic magician. It works and itself at once strangely existent and non-existent, a persistent reality and yet a fleeting error which it accounts for or does not account for, but in any case is determined to slay and get done with both itself and its works, so that it may rest, may cease in the timeless repose of the eternal from the vain representation of appearances. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிக்கட்டுமாங்க சார்? Yes. படிங்கம்மா. நீங்க படிக்கிறீங்களா மேடம்? நான் படிக்க. நீங்க படிங்க. Okay. For the illusionist, the only thing he considers truly real is that eternal self which lies behind the mind's direct present self-consciousness. What lies behind it is the Brahman. He would say everything else that exists in time, in the past, present, and future is dependent on mental faculties which are erroneous and therefore are illusory. The consciousness of the self, the Brahman, is the only reality. The reality we see around us is an illusion. Buddhists may regard even that eternal self as an illusion, a representation, a subjective image, a mere imagination, or false sensation and false idea of being. For them, nothing is eternal. All is in constant flux, constant change. Mind becomes a fantastic magician because what it sees may seem to be real, but it is unreal because in that moment everything becomes non-existent. Paradoxically, its works and itself are at once strangely existent and non-existent. Mind is determined to cancel itself and its works from the scene so that it can retire into a state of nirvana. In short, for the illusionist, there is the eternal self behind the present, that alone is the reality. But for the Buddhist, this external self does not. Eternal self. Eternal self. Sorry, sir. For the Buddhist, this eternal self does not exist. Thank you, sir. Thank you.
இந்த டைரக்ட் பிரசன்ட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் மைண்ட் வந்து இட் லிவ்ஸ் இன் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து டிவைடடா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது டிவைடடா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, வெவ்வேறு உப சாதனங்கள், டிவைசஸ், உபசாதனங்கள், கருவிகள் மூலமாக தன்னுடைய குறையை அது ஓரளவு சரி செய்து கொள்கின்றது. அது என்ன அப்படின்னா, அது ஐம்புலன்கள், நம்பர் 1 ஐம்புலன்கள் மூலமாக அது கண்டறிகின்றது. அப்புறம் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெமரி, இமேஜினேஷன், ஐடியா, அதே போல அந்த சிம்பல்ஸ், இதன் மூலமாக இந்த குறையை ஓரளவு சரி செய்து கொள்கின்றது. அதே சமயம் மனிதனுக்கு வந்து நேரடியான அந்த ஆத்ம ஞானம், டைரக்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் த செல்ஃப் இன் த பிரசன்ட், அது அவனுக்கு கிட்டுகின்றது. இது ஒன்றுதான் உண்மை என்று இந்த இல்லூஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாதம் என்னவென்றால், the direct consciousness of the self, அது என்ன நடக்குது அப்ப அந்த சமயத்துல, ரியல் செல்ஃப், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மன், அதனுடன் அது குறித்த அந்த அந்த நாலேஜ் வந்து ஒரு மனிதனுக்கு கிட்டுகின்றது. அது ஒன்றுதான் உண்மை, ரியல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து இட் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மன். இதை தவிர எவையெல்லாம் காலத்திற்கு உட்பட்டு இருக்கின்றனவோ, ஏன்னா அது வந்து காலத்தை கடந்த விஷயம். இதை தவிர காலத்திற்கு உட்பட்ட நிலையில் எதெல்லாம் இருக்குதோ, கடந்த காலத்தில் இருப்பது, நிகழ்காலத்தில் இருப்பது, எதிர்காலத்தில் இருப்பது, எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு இருப்பது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மனதினுடைய உபசாதனங்களின் மூலமாக அறியப்படுபவை. ஆதலால் அவர்கள் என்ன கோருகின்றார்கள், இதெல்லாம் வந்து ஒரு பிழையான ஒரு செயல்பாடுகள், இதுல வந்து உண்மை இல்லை, தேர் ஆல் இல்லூசரி அப்படிங்கிறாங்க. த கான்சியஸ்னஸ் ஆஃப் த செல்ஃப், த பிரம்மன், அது ஒன்றுதான் ரியாலிட்டி. நம்மை சுற்றி நாம் பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் இல்லூஷன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். புத்திஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் செல்ஃப், ஆன்மன், அதுவே கிடையாது அப்படின்ட்டாங்க. இட்ஸ் அன் இல்லூஷன் அப்படிங்கிறாங்க. எது உண்மை கற்பனை தான், அதுல வந்து உண்மை கிடையாது, எதுவுமே சாஸ்வதமான பொருள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நத்திங் இஸ் எட்டர்னல் அப்படின்ட்டாங்க. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஹியூமன் மைண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரமாதமான ஒரு மாய வித்தைக்காரன் போல அது செயல்படுகின்றது. இட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் மெஜிஷியன். என்ன காரணம் என்றால், எதை அது உண்மை என்று பார்க்கின்றதோ, இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அது மறைந்து விடுகின்றது, நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிடுது. அதனால மைண்ட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் மெஜிஷியன் என்று புத்திஸ்ட் கூறுறாங்க. ஏனென்றால் ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்குது. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் இஸ் பெர்மனன்ட். இறுதியில மனம் வந்து என்ன செய்கின்றது, தன்னுடைய இருப்பை அது அழித்து கொண்டு அந்த நிர்வாண நிலைக்கு சென்று விடத்தான் விரும்புகின்றது என்று புத்திஸ்ட் கூறுகின்றார்கள். ஆகையினால் இந்த 2 கருத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன. மாயாவாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இட்டர்னல் செல்ஃப், அதுதான் ரியாலிட்டி, மற்றபடி எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏனென்றால் அந்த எல்யூஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நம்ம மெமரி, இந்த மைண்ட்ல மூலமாக காணப்படுவது, சென்சஸ் மூலமாக காணப்படுவது எல்லாமே வந்து பிழையுள்ள ஒரு சாதனங்களின் மூலமாக அறியப்படுவதால் எல்லாமே எரோனியஸ், எல்லாமே இல்யூஷன் அப்படிங்கிறாங்க மாயாவாதிகள். இட்டர்னல் செல்ஃப், டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் தி இட்டர்னல் செல்ஃப், கான்சியஸ் பீயிங் இன்சைட், அது ஒன்றுதான் வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. புத்திஸ்ட் வந்து அதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. எதுவுமே உண்மை இல்லை, நத்திங் இஸ் ரியல் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. எதுக்கு பகவான் சொல்றாருன்னு பின்னாடி பார்க்கலாம். அது there is a reason for that. Paragraph 11 போலாம். Paragraph 11. But
In truth, our sharp distinctions made between the without and the within, the present and the past self-consciousness, are tricks of the limited, unstable action of mind. Behind the mind and using it as its own surface activity, there is a stable consciousness in which there is no binding conceptual division between itself in the present and itself in the past and future. And yet it knows itself in time, in the present, past, and future, but at once with an undivided view which embraces all the mobile experiences of the time self and holds them on the foundation of the immobile, timeless self. Thank you. Thank you. Explanation. Very good, Master. Yes, madam. We make sharp distinctions between the without and within, the present and the past self-consciousness. They are but tricks of the limited, unstable action of the mind. Behind the mind and using it as its own surface activity is the stable consciousness. Here, there is no binding conceptual division between itself in the present and itself in the past and future. Yet it knows itself in time, in the present, past, and future. It knows at once with an undivided view, which embraces all the mobile experiences of the time self. It holds them on the foundation of the immobile, timeless self. அது படிக்கட்டுமா சார்? Yes, madam. Thank you. Our experience of ourselves is based on the division of time into past, present, and future, and is constantly in flux. The changing experience divided into 3 times requires behind it something that is immobile. For example, when standing on the platform, we see a train moving. We realize its movement because we are seeing it against the immobile platform. Sri Aurobindo tells us that behind the mind and using it as its own surface activity, there is stable consciousness. Dr. Anand Reddy, Deliberations of the Light Divine, Volume 8, page 25. Thank you, sir. Thank you. So, பகவான் என்ன சொல்றாரு இங்க, நம்ம இதை பத்தி எல்லாம் ஒரே பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறார். இப்போ அவங்க மாயாவாதிகள் கூறுவது போல ஒன்லி இட்டர்னல் செல்ஃப், அது ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் எல்யூஷன் என்றோ, புத்திஸ்ட் கூறுவது போல எதுவுமே இங்க இட்டர்னல் கிடையாது, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டவை, தெர் இஸ் நத்திங் விச் இஸ் இட்டர்னல் என்றோ, இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாகுபடுத்துறோம் நம்ம. மேலும் உள்ள உணர்வு நிலை, கீழ் உள்ள உணர்வு நிலை, வெளியில் உள்ளது உள்ளே இருப்பது, விதவுட் அண்ட் விதின். அதே போல தற்பொழுது உள்ள உணர்வு நிலை, கடந்த கால உணர்வு நிலை, பிரசன்ட் அண்ட் த பாஸ்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் ஒரு மனதினுடைய ஒரு ஏமாற்று வேலை. ட்ரிக்ஸ் ஆஃப் த லிமிட்டட் அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். ட்ரிக்ஸ் ஆஃப் த லிமிட்டட் அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட். இது மைண்டு தான் இதெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறாரு. எனக்கு வெளியில இருக்குது வித்தவுட் அண்ட் விதின், அதே போல பிரசன்ட் அண்ட் த பாஸ்ட். இந்த பாகுபடுத்தும் செயல் யார் செய்கின்றார்கள், எது செய்கின்றது என்றால் நம்முடைய மனம், அதனுடைய ஒரு நிலையற்ற செயல்பாடு, அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட், லிமிட்டட் அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட். அதன்
அதனுடைய ஒரு ஏமாற்று வேலை, ட்ரிக்ஸ் ஆஃப் த லிமிட்டட் அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட், அதுதான் இத்தகைய ஒரு தோற்றத்தை ஒரு மனிதனுக்கு தருகின்றது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், பகவான் இங்க ஒரு புது கான்செப்ட சொல்றார். இங்க மனதிற்கு பின்னால மனதிற்கு மனம் இருக்கின்றது, அதுக்கு மனதிற்கு மேல எது நடக்கின்றது, மேற்புறத்தில் செயல்பாடு நிகழ்கின்றது, சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி நடைபெறுகின்றது. அதற்கு பின்னால ஒரு ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார், ஒரு நிலையான உணர்வு நிலை இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்முடைய மனதிற்கு பின்னால், செயல்பாட்டிற்கு பின்னால ஒரு ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், நிலையான உணர்வு நிலை இருக்கின்றது அப்படிங்கிற. அந்த நிலையான உணர்வு நிலை எத்தகைய அம்சங்களை உடையதாக இருக்கின்றது? அங்க நாம் தற்பொழுது இருக்கின்றோம் இல்லையா, நான் கடந்த காலத்தில் இருந்தேன், நிகழ்காலத்தில் இருக்கின்றேன், எதிர்காலத்தில் இருப்பேன் என்கின்ற அந்த பிரிவுபட்ட நிலை அங்கு காணப்படுவது இல்லை அப்படிங்கிறார். ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், இப்ப மென்டல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல அது எப்பொழுதுமே ஆடிக்கொண்டே இருக்கின்றது. இட் ஆசிலேட்ஸ் பிட்வீன் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அத்தகைய பிரிவு என்பது அந்த உணர்வு நிலையில் காணப்படுவதே இல்லை அப்படிங்கிற. There is no binding conceptual division between itself in the present and itself in the past and future அப்படிங்கிற. மனிதனுடைய மனம்தான் என்னுடைய உணர்வு நிலையை நான் பிரித்துக் கொள்கின்றேன். நான் மாணவர் பருவத்தில் எப்படி இருந்தேன், குழந்தை பருவத்தில் இவ்வாறு இருந்தேன், அது மாதிரி வெவ்வேறு பருவங்கள், வெவ்வேறு காலங்கள், அன்றைய காலகட்டத்தில் நான் அவ்வாறு இருந்தேன், தற்பொழுது இவ்வாறு இருக்கின்றேன், எதிர்காலத்தில் இவ்வாறு இருப்பேன் என்று என்னுடைய உணர்வு நிலையை நான் துண்டு போட்டு பிரிக்கின்றேன். இது மாதிரி இது மென்டல் மைண்ட் அப்படி செய்யுது, மென்டல் கான்சியஸ்னஸ். ஆனா இது மேற்புற மனதினுடைய செயல்பாடு. நான் பகவான் சொல்ற மாதிரி அன்ஸ்டேபிள் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட். இதற்கு பின்னால ஒரு ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒரு நிலையான உணர்வு நிலை இருக்கின்றது. அது தன்னை இது மாதிரி பிரித்துக் கொள்வது இல்லை அப்படிங்கிறார். அது 3 காலத்திற்கும் பொதுவானதாக இருக்கின்றது, மாற்றங்களே இல்லாத, பிரிவினைகளே இல்லாததாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதே போல அது எப்படி தன்னை அறிந்து கொள்கின்றது என்றால், காலத்திற்கு உட்பட்டுதான் அறிந்து கொள்கின்றது, காலத்திற்கு புறம்பாக அது இல்லை. ஏனென்றால் அதுவும் காலத்திற்கு உட்பட்டுதான் இருக்கின்றது. அது ஒரே சமயத்துல இந்த 3 காலங்கள் குறித்த அந்த உணர்வு நிலையும் அதற்கு இருக்கின்றது. இட் நோஸ் இட் செல்ஃப் இன் டைம், இன் த பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், பட் அட் ஒன்ஸ் அப்படிங்கிறார். ஒரே சமயத்துல அப்படி இருக்கு அப்படிங்கிறார். எப்படி இருக்கு அதனுடைய பார்வை? அன்டிவைடட் வியூ அப்படிங்கிறார் பகவான். அது டிவைடட், நமக்கு எப்படி இருக்கு பார்வை? டிவைடட் வியூவா இருக்கு. பாஸ்ட் ஒரு மாதிரி பார்க்குறோம், கடந்த காலத்தை பார்க்குறோம், எதிர்காலத்தை வேற ஒரு மாதிரி பார்க்குறோம். We have a divided view of the past, present and future. Whereas அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ்க்கு அப்படி கிடையாது, அதுக்கு அன்டிவைடட் வியூ அப்படி இருக்கு. எல்லா விதமான மாறுதல்களை அடையும், காலத்திற்கு உட்பட்டு மாறுதல்களை அடையும் அனைத்து நிகழ்வுகளையும் அது என்ன செய்கின்றது? அனைத்தையுமே அது ஒரு சேர கையாள்கின்றது. அது தனித்தனியாக கையாளுவது இல்லை. அதாவது இது எப்படின்னா, மேல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஒரு பெரிய ஓஷனை எடுத்துக்கலாம். அந்த ஓஷன்ல ரொம்ப டீப் டெப்த்ல பார்த்தோம்னா அப்சல்யூட்லி ஸ்டில்லா இருக்கும். வாட்டர் பெரிய ஒரு பெரிய சமுத்திரத்துல டீப்பஸ்ட் லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, தெர் இஸ் நோ, சலனமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா டாப் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா
அந்த அலைகள் அந்த 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 மொபிலிட்டி கம்ப்ளீட்டா நடந்து கொண்டே இருக்கும். ஸ்டெபிலிட்டி கீழே இருக்கும், அந்த ஓஷன்ல பார்க்கலாம். அதே போலதான் அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, மேல இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து காலத்திற்கு உட்பட்டு நிகழ்கின்றன. அது வந்து எத்தகைய அடித்தளத்தில் இருக்கின்றன என்றால், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு இம்மொபைல் டைம்லெஸ் செல்ஃப், மாற்றங்களையே அடையாத, மாறுதல்களையே அடையாத, அசைவற்ற, காலத்தை கடந்த ஒரு நிலை. அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு. அதற்கு மேல காலத்திற்கு உட்பட்ட நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் உண்மை அப்படிங்கிறார். தெர் இஸ் அ ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் பிஹைண்ட் எவ்ரிதிங். அது வந்து எல்லா விதமான மாற்றங்களை உடைய அமைப்பையும் மேற்புறத்தில் அது வெளிப்படுத்துகின்றது. ஆனா பகவான் என்ன கோர வருகின்றார் என்றால், இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தோட வெளிப்பாடுதான் அப்படிங்கிறார். அதுதான் சொல்ற வர. தட் வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் இந்த ரெண்டு விஷயமுமே இதை கடந்த வேறொன்றினுடைய ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான், எதிரெதிரான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். This consciousness we can become aware of when we draw back from the mind and its activities, or when these fall silent. But we see first its immobile status. And if we regard only the immobility of the self, we may say of it that it is not only timeless but actionless, without movement of idea, thought, imagination, memory, will, self sufficient, self absorbed, and therefore void of all action of the universe. That then becomes alone real to us, and the rest a vain symbolizing in non existent forms, or forms corresponding to nothing truly existent, and therefore a dream. Thank you. Explanation. கொடுக்கட்டுங்களாங்க சார்? Yes, ma'am. We can become aware of this stable consciousness when we draw back from the mind and its activities, or when they fall silent. But we first see its immobile status. If we regard only the immobility of the self, we may say that it is not only timeless but actionless, without movement of idea, thought, imagination, memory, and will. It seems to be self-sufficient, self-absorbed, and therefore free of all action in the universe. This alone then becomes real to us. The rest becomes a vain symbolizing in non-existent forms, or they are forms corresponding to nothing truly existence. Therefore, it would seems like a dream. நன்றிங்க சார். பகவான் இங்க வேறொரு நிலையும் காட்டுகின்றார். எப்படி நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ்ல வந்து நம்மளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் குறித்த அந்த புரிதல்கள், நம்முடைய மெமரி, நம்மளுடைய சென்சஸ், அது மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அரைகுறையான விஷயத்துல இருக்கு, ஒரு பிழையுள்ளதாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல இதெல்லாம் வந்து மேற்புறத்தில் தான் காணப்படுகின்றது. மேற்புற நிகழ்வுகள்ல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மேற்புற நிகழ்வுகள் காலத்திற்கு உட்பட்டு நிகழ்கின்றன. அதே போல இந்த மேற்புற நிகழ்வுகளுக்கு பின்னால வந்து ஒரு ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம். அது வந்து அந்த 3 காலங்களிலும் தன்னை பிரித்து கொள்ளாத வண்ணம் ஒரே மாதிரியாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம்.
மைண்டு தான் வந்து divided between the past and the present and the present and the future. Whereas in the stable consciousness வந்து அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கல. அது it is the same in it remains the same in the past, in the present, in the future. At once it knows itself in the past, in the present, in the future. இதுதான் ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிலையை எப்படி அடைவது, ஒருவர் எப்படி அடைய முடியும் ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத? நம்ம அந்த புறமனம், சர்ஃபேஸ் மைண்ட், அதிலிருந்து அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு மனதை பூரண அமைதிக்கு இட்டு சென்றால் அதற்கு பின்னால் உள்ள அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அதை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறார். அந்த நிலைக்கு சென்றவுடன் என்ன ஒரு உணர்வு ஒருவருக்கு தோன்றுகின்றது என்றால், எதை நம்ம ஃபர்ஸ்ட் அங்க பார்க்கிறோம்? ஒரு அசைவற்ற நிலை, இம்மொபைல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம் அப்படிங்கிறார். ஆனா அதை மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னா, வெறும் இம்மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன உணர்வோம், என்ன ஒரு முடிவுக்கு வருவோம் என்றால், அது காலத்தை கடந்த நிலையில் மாத்திரம் இல்லை, ஆனால் அது ஒரு எந்த விதமான ஒரு செயல்பாடுகளிலும் அது ஈடுபடுவது இல்லை அப்படிங்கிறத உணர்வோம். இட் இஸ் ஆக்ஷன்லெஸ். எந்த விதமான எண்ண இயக்கங்களும் அங்கு காணப்படுவதில்லை அப்படிங்கிறத உணர்வோம். விதவுட் மூவ்மெண்ட் ஆஃப் ஐடியா, தாட். எந்த விதமான கற்பனையினுடைய செயல்பாடுகள், ஞாபகம் என்கின்ற அமைப்பினுடைய செயல்பாடுகள், சங்கல்பம் என்கின்ற அந்த ஒரு அம்சம், இதெல்லாம் அங்க இல்லை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறார். ஸோ இந்த விஷயம்லாம் அங்க காணப்படாது அப்படிங்கிறார். ஸ்டெபிலிட்டி, அந்த இம்மொபைல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்த பிறகு அது செயலற்ற நிலையில் இருக்கின்றது. அங்க எண்ணத்தின் இயக்கங்கள் காணப்படுவதில்லை. மனித மனதில் காணப்படக்கூடிய அந்த இமேஜினேஷன், மெமரி, அந்த சங்கல்பம், இதெல்லாம் இல்லை. அது தன்னைத்தானே ஒரு முழு தன்னிறைவு அடைந்த நிலையில் அந்த நிலை காணப்படுகின்றது. இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் அப்சார்ப்டு. தன்னுள் முற்றுமாக அது ஒரு ஆழ்ந்துள்ள நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் அப்சார்ப்டு. அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். அதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, வெளியிலிருந்து எதுவுமே தேவையில்லை. இட் இஸ் செல்ஃப் அப்சார்ப்டு. தனக்குள்ளே முற்றிலுமாக ஒரு ஆழ்ந்த நிலையில் இருக்கின்றது. அண்ட் தேர்ஃபோர் void of all action of the universe. பிரபஞ்சத்தினுடைய எல்லா செயல்பாடுகளில் இருந்தும் அது தன்னை முற்றிலுமாக விலக்கி கொண்ட நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். தட் கைண்ட் ஆஃப் இமேஜ் ஒன் வில் கெட் அப்படிங்கிறார். ஸோ அந்த நிலையை நம்ம எட்டி விட்டா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அதுதான் உண்மை என்று நினைப்போம். That becomes alone real to us, and the rest a vain symbolizing in non-existing forms அப்படிங்கிறார். அது மாத்திரம் அந்த இதெல்லாம் யோகத்துல வந்து ஒரு நிலை. இந்த நிலை, இதெல்லாம் வந்து இந்த நிலை மாத்திரம் எட்டியவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அது ஒன்றுதான் உண்மை, மற்ற எல்லாம் வெளியில காணப்படுவது எல்லாமே அந்த உருவங்களிலும் வடிவங்களிலும் காணப்பட்டாலும் கூட, உருவங்களை தாங்கி வந்தாலும் கூட, அதெல்லாம் அதில் வந்து உண்மை இல்லை. they are not really existent. therefore அவையெல்லாம் கனவுகள் என்கின்ற ஒரு நிலைக்கு, அத்தகைய அனுபவத்திற்கு, அத்தகைய முடிவிற்கு ஒருவர் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறார். ஆனா இதையும் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் பகவான் சொல்றார். you have to go beyond it. பகவான் வந்து ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா வந்து எட்டியவுடன் அவருக்கு இத்தகைய அனுபவம் கிட்டுகின்றது. பட் he goes beyond it. அப்ப என்ன அவருக்கு கிட்டுகின்றது என்றால், there is something beyond the state of nirvana also. அதுதான் பகவானுக்கு உண்மையான இது கிட்டுகின்றது. அடுத்தது போறோம், அடுத்த பேராகிராஃப் போறோம்.
But this self-absorption is only an act and resultant state of our consciousness, just as much as was the self-dispersion in thought and memory and will. The real self is the eternal, who is obviously capable of both the mobility in time and the immobility basing time simultaneously. Otherwise, they could not both exist, nor even could one exist and the other create seemings. This is the supreme soul, self, and being, that is, Parapurusha, Paramatman, and Parabrahman of the Gita, who upholds both the immobile and the mobile being as the self and Lord of all existence. Thank you. Thank you. Explanation. சார் படிக்கணும். Yes, ma'am. The contrary state of self-dispersion in thought and memory and will is the resultant state of consciousness. Likewise, this self-absorption of the immobile state is only an act and resultant state of... Is only an act. Pardon. Okay, sir. Thank you, sir. Is Yes. It's only an act and resultant state of our consciousness. The real self is the eternal, who is obviously capable of both the mobility in time and the immobility basing time simultaneously. Otherwise, they could not both exist. This is the supreme soul, self, and being of the Gita. It upholds both the immobile and the mobile being as the self and Lord of all existence. Atman represents itself to the consciousness of the creature in three states: Akshara, unmoving or immutable; Kshara, moving or mutable; and Para or Uttama, supreme or highest, who possesses both the immutable unity and the mobile multiplicity. Parapurusha or Purushottama is the self-containing and enjoying both the stillness and movement, but conditioned and limited by neither of them. Sri Aurobindo, Glossary of Terms in Sri Aurobindo's Writings, page 127. Next படிக்கிறீங்களா sir? Yes, madam. Stability and movement, we must remember, are only our psychological representations of the absolute, even as are oneness and multitude. The absolute is beyond stability and movement, as it is beyond unity and multiplicity. But it takes its eternal poise in the one and the stable, and whirls round itself infinitely, inconceivably, securely in the moving and multitudinous. The Life Divine, Book 1, Chapter 9, page 85. Thank you, sir. Thank you. இந்த ட்ரூத் என்ன பகவான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த மாற்றங்களை காலத்திற்கு உட்பட்டு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நிலை, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், மெமரி, இமேஜினேஷன், தாட், அதே போல ஐம்புலன்களின் மூலமாக அறியக்கூடியது எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு அறியக்கூடிய அனுபவங்கள். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் there is a stable consciousness. அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது மூன்று காலத்திலையும் அந்த உணர்வு நிலை பிரிக்கப்படாத நிலையில் ஏகமாக இருக்கின்றது. அங்க இந்த டிவிஷன் இல்லை, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற டிவிஷன் இல்லை, ஏககால ஞானம் அதற்கு இருக்கின்றது. ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்படிதான் இருக்கு. அந்த நிலைக்கு சென்றவுடன் என்ன உணர்கின்றோம் என்றால்,
அங்க வந்து ஒரு இம்மொபிலிட்டி காணப்படுகின்றது, ஒரு செயலற்ற நிலை காணப்படுகின்றது. ஒரு எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை ஒரு 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 நிலைக்கு நம்ம ஒரு அத்தகைய உணர்வு நமக்கு கிட்டுகின்றது. அங்க எண்ணங்களின் செயல்பாடு காணப்படுவதில்லை. மனதிற்கு கிட்டும் அந்த அந்த கற்பனை என்கின்ற அந்த செயல்பாடு, மெமரி என்கின்ற செயல்பாடு, சங்கல்பம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. எல்லாமே அது தன்னை முழுவதுமாக தன்னுள் ஆழ்ந்த வண்ணம் ஒரு தன்னிறைவு கொண்ட நிலையில இருக்கு. அந்த இடத்துல வந்து ஆக்ஷனே காணப்படுவது இல்லை. ஸோ இந்த நிலையை ஒருத்தர் எட்டியவுடன் என்ன ஒரு 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 ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன இம்ப்ரெஷன் வருது அப்படின்னா, அதுதான் உண்மை. நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்ல வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லாமே வந்து எல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருது. ஒரு உண்மையற்ற தன்மையை உணர்கின்றார். எல்லாம் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகின்றார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை என்ன? எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ் தான். இந்த கான்சியஸ்னஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது அது எப்படி மேனிஃபெஸ்ட் செய்கின்றது? காலத்திற்கு உட்பட்ட நிலையை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இடத்திற்கு உட்பட்ட நிலையில் அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது. டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் அது கான்சியஸ்னஸ் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? எண்ணங்களினுடைய செயல்பாடு நடைபெறுகின்றது. அங்க வந்து ஹியூமன் மைண்ட் உள்ள வருது. அதுல ஹியூமன் மைண்ட் உள்ள வந்தோடனே அந்த மெமரி, வில் எல்லாம் வருது. ஸோ அல்டிமேட்டா சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு ஆக்ட் தான் இதெல்லாம். அதாவது வெளிப்படுத்தி கொள்ளுதல், புறத்தில் வெளிப்படுத்தி கொள்ளுதல் என்பது உண்மையிலேயே எதனுடைய செயல்பாடு என்றால் இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதனுடைய ரிசல்ட் தான் புறத்தில் வெளிப்படுத்தி கொள்ளுதல். அதே போலத்தான் புறத்தில் வெளிப்படுத்தி கொள்ளாமல் தன்னுள் ஆழ்ந்த நிலையில் இருத்தல், செல்ஃப் அப்சார்ப்ஷன், அதுவும் இட் இஸ் ஆல்சோ ரிசல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். ஸோ பேஸ் வந்து கான்சியஸ்னஸ் தான். அதனுடைய செயல்பாடு ஒரு பக்கம் வெளிப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு அம்சமாக இருக்கின்றது. மற்றொரு நிலையில வெளிப்படுத்தி கொள்ளாமல் தனக்குள் ஆழ்ந்து இருத்தல் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. ஸோ ரெண்டும் ஒரே கான்சியஸ்னஸ்னுடைய இரண்டு விதமான செயல்பாடுகள் தான். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அந்த செல்ஃப் அப்சார்ப்ஷன், அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. வெளியில மற்ற அந்த அதனுடைய மாறுபட்ட நிலை வந்து பொய் என்று எண்ணுவது தவறு அப்படிங்கிறார் பகவான். The self-absorption is only an act and resultant state of our consciousness, just as much as was the self-dispersion in thought and memory and will அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம் அப்படின்னா the real self இருக்கு இல்லையா, the eternal, சாஸ்வதமான அந்த real self, அதுக்கு வந்து இந்த இரண்டு நிலைகளையுமே சாத்தியம். Who is obviously capable of both the mobility in time and the immobility basing time. Mobility in time, காலத்திற்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், ஒரு செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல், அதுவும் சாத்தியம். அடுத்தது செயலற்ற நிலையில் இருத்தல். செயலற்ற நிலையில் இருந்தாலும் அந்த செயலற்ற நிலையில இல்ல, அந்த செயலற்ற நிலையை செயலற்ற நிலை என்கின்ற ஒரு அடித்தளத்தின் மேல் செயல்படும் நிலை உண்டாக்கப்படுகின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? த இம்மொபிலிட்டி பேசிங் டைம் அப்படிங்கிறார், சிமில்டேனியஸ்லி அப்படிங்கிறார். எல்லாம் ஒரே காலத்தில் நிகழ்கின்றது அப்படிங்கிறார். மொபிலிட்டி இன் டைம் அண்ட் இம்மொபிலிட்டி பேசிங் டைம் சிமில்டேனியஸ்லி அப்படிங்கிறார். இது ரெண்டும் நடக்கிறதுனாலதான் வந்து அது ரெண்டுமே இருக்கு. இதுல ஒண்ணு இல்லைன்னா கூட இன்னொன்னு இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா இம்மொபிலிட்டி இல்லை அப்படின்னா இம்மொபிலிட்டி இருக்க முடியாது. ஒரு ஸ்டேபிள் பேஸ் இல்லை அப்படின்னா மொபிலிட்டியே இருக்க முடியாது இல்லையா?
ஒரு ட்ரெயின் ஓடணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டேபிள் கிரவுண்ட் தேவைப்படுது. ஸோ என்ன அவசியமாகின்றது? ஸ்டெபிலிட்டியும் அவசியமாகின்றது, அந்த மொபிலிட்டியும் அவசியமாகின்றது. இது இல்லைன்னா அது இல்லை. இது இரண்டையும் உருவாக்குவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரியல் செல்ஃப் இஸ் இட்டர்னல். அதுதான் வந்து இவை இரண்டையும் கடந்த நிலையில இரண்டையும் தன்னுள் அடக்கி உள்ளது அப்படிங்கிறார். இந்த இந்த இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட நிலை இருப்பது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து இந்த சுப்ரீம் சோல், த அப்சல்யூட், த சுப்ரீம் சோல்னு சொல்றோம், இந்த செல்ஃப் அண்ட் பீயிங் ஆஃப் த கீதான்னு சொல்றோம். பரபுருஷா, பரமாத்மன், பரபிரம்மன், எல்லாமே பியாண்ட். பரானா பியாண்ட், பியாண்ட் சம்திங். இது எல்லாமே சுப்ரீம் ஸ்டேட். இது இந்த ரெண்டு நிலைக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட், இவை இரண்டுக்கும் நிலையில் உள்ளதுதான் இந்த சுப்ரீம் செல்ஃப், த அப்சல்யூட். அப்சல்யூட் ஸ்டேட்ல வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், இட் இஸ் பியாண்ட் போத் அக்ஷரா ஆர் அன்மூவிங் ஸ்டேட் ஆர் மியூட்டபிள். இம்யூட்டபிள் ஸ்டேட் வந்து இந்த சுப்ரீம் செல்ஃப், த அப்சல்யூட் எப்படி இருக்குன்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? 3 விதமான நிலைகளில் இருக்கின்றன அப்படிங்கிறார். 3 விதமான நிலைகளை தாண்டி இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அன் இம்மொபைல் ஸ்டேட். எந்த விதமான மாற்றங்களையும் அடையாத அந்த நிலை, அதுதான் அக்ஷரா ஸ்டேட். அடுத்தது வந்து அந்த மியூட்டபிள் ஸ்டேட், மாறுதல்களை அடையும் அந்த நிலை, ஷரா ஸ்டேட். சுப்ரீம் ஸ்டேட் வந்து இந்த 2 நிலைகளையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. ஸோ இது ஒன்றுதான் நம்ம வந்து அந்த மியூட்டபிள் ஸ்டேட் இல்லை, அந்த அந்த மொபைல் ஸ்டேட்டஸ் அது மாத்திரம் உண்மை என்றோ, அல்லது அந்த இம்மியூட்டபிள் ஸ்டேட், ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், அந்த நிலையில் இருந்து கொண்டு அதுதான் உண்மை என்றோ கூற முடியாது அப்படிங்கிறார். இவை இரண்டையும் தாண்டிய நிலை ஒன்று இருக்கின்றது. அதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் சுப்ரீம் ஆர் அப்சல்யூட். அது இந்த 2 நிலைகளையும் தன்னுள் கொண்டதாகவும், இவை 2 நிலைகளையும் கடந்ததாகவும், இவை இரண்டில் ஏதொன்றினாலும் கட்டுப்படாததாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். பகவான் வந்து விளக்கம் கொடுத்துள்ளார் இதற்கு. அதே போல நம்ம லைவ் டிவைன்லையும் பார்த்திருக்கோம். லைவ் டிவைன்ல புக் 1, த கான்சியஸ்னஸ், த பியூர் எக்ஸிஸ்டன்ட்ல பார்த்திருக்கோம். எப்படி இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் தான். ரெண்டுமே வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறார். எப்படி வந்து அந்த ஒன்னஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி தே ரெப்ரசன்ட் ஒன்னஸோ, அதே போலதான் அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட். ஏனென்றால் அந்த அப்சல்யூட் என்பது இட் இஸ் பியாண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட். எப்படி அது யூனிட்டி அண்ட் மல்டிப்ளிசிட்டிக்கு தாண்டிய நிலையில் அந்த அப்சல்யூட் இருக்கின்றதோ, அதே போலதான் ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட். ஒன்றில் அது தன்னை நிறுத்தி கொண்டு மற்றொன்றில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் உண்மை என்று பகவான் கூறுகின்றார். நம்ம இன்னும் லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் இருக்கின்றது. பேராகிராஃப் 12 and 13. அத்துடன் இந்த சாப்டர் வந்து முடிகின்றது. அதை நம்ம அடுத்த செஷன் நம்ம பார்ப்போம். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். Otherwise, we can close the session.